ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரிக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு தான் பார்க்க போகிறோம் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க, கம்பல்சரி கிடையாது. ஸோ வீடியோவில் பார்க்கலாம். நான் கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி தான் படித்தேன். அப்போ சார் பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. எனக்கு நான் என்ன நடத்துனாலும் ரன்னிங் நோட்ஸ் எடுத்துகிறேன். ஈவன் பிபிடி போட்டாலும் அதையும் நான் ரன்னிங் நோட்ஸ் எடுத்துகிறேன். ஆனால் வீட்டில் ஹாஸ்டலில் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியாது. இது இம்பார்ட்டன்ட் என்னன்னு கூட தெரியாது. அது மாதிரி நான் நோட்ஸை எடுக்கிறப்ப எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் நோட்ஸ்னால் எப்போதும் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தோன்னா நோட்ஸ் எடுக்கிறப்ப கலர் பென்னு, பேப்பர்லாம் யூஸ் பண்ணி எடுப்பாங்க. யூபிஎஸ்சிக்குனா இப்படி தான் நம்ம நோட்ஸ் எடுக்கணும் போல இருக்குது. நானும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக நோட் போட்டு கலர் பென்லாம் யூஸ் பண்ணி எடுத்தேன். கம்ப்ளீட்லி டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைமே இருக்காது. யூபிஎஸ்சி சிலபஸ்ன்றது ரொம்ப அதிகம். அதுக்கு நம்ம ஒன்றா நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம்னா டைம் தான் அதிகமாகும். ஆனால் நம்ம குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணும் அவசியம் கிடையாது. என்னென்ன நோட்ஸ் எடுக்கலாம் ஹிஸ்ட்ரிக்குன்னு நம்ம இப்போ பார்ப்போம். 2025 UPSC Prelims question paper அது. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். செடிஷன் ஹேஸ் பிகம் மை ரிலீஜியன் வாஸ் தி ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் கிவன் பை தி காந்திஜி அட் த டைம் ஆஃப். நீங்கள் இப்போ தான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள். எதனால் அனலைஸ் பண்ண சொல்கிறேன்னா, எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கும். எப்படி கொஷின் கேட்குறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். எது இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு இப்போ குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு என்ன நோட்ஸ் எடுக்கலான்னு பார்க்கலாம். மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். போர்ச்சுகீஸ், டச்சு, ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்லாம் எல்லாம் உள்ளே வருவாங்க. அவங்க கட்டின ஃபேக்ட்ரி, ட்ரேடிங் போர்ட் எல்லாம் ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு எங்கே ஃபேக்ட்ரி கட்டினாங்க, எந்த ஃபேக்ட்ரி வந்து அவங்க ஃபஸ்ட்டு கட்டினாங்க, இயரு, பிளேஸு, யாரால் கட்டப்பட்டது. ஸோ இதை மாதிரிலாம் நீங்கள் ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு பேஜ் எடுத்து தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு நிறையா பேட்டில் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கும். ட்ரீட்டியும் பண்ணியிருப்பாங்க. இந்த புக் பார்த்தீங்கன்னா எனக்கு குயிக்காக ப்ரிலிம்ஸ்க்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு அகாடமியிலே கொடுத்தது. நீங்கள் வந்து ஓனாகவே நோட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. டேப்லர் காலம் போட்டு பேட்டில், பார்ட்டிஸ், இன்வால்வ்டு, இயர், அதில் யார் டிஃபீட் பண்ணா, யார் ஜெயிச்சா, எந்த பிளேஸில் நடந்ததுன்னு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்னர் லிஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்ச்சுகீஸ் டைம்லேருந்து இந்தியாவுக்கு வந்து கவர்னர் அவங்க அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போலேருந்து லிஸ்ட் எடுங்க. எந்தெந்த கவர்னர் வந்து இம்பார்ட்டண்டான பேட்டிலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, கமாண்ட் கொடுத்தாங்க, அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ரிவால்ட், அதாவது 1857 சிப்பாய் மியூட்டனிக்கு பிஃபோர்லேயும் நிறையா வந்து ரிவால்ட் நடந்திருக்கு, ஆஃப்டர்லேயும் ரிவால்ட் நடந்திருக்கு. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில், இதை நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். அதோட பார்ட்டிஸ், இயரு, அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ், யார் எந்தெந்த மெம்பர்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர், புக்ஸு, ஜேர்னல்ஸு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நிறையா பேர் வந்து நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. உங்கள்கிட்ட ஸ்பெக்ட்ரம் புக் இருந்ததுன்னா லாஸ்ட் பேஜில் வந்து க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. நியூஸ் பேப்பர் நேமு, புக்கு நேமு, இயரு, எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, யார் வந்து அதுக்கு ஆத்தர்னு. ஸோ உங்கள்கிட்ட இல்லைனா நீங்களாம் ஓனாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சிக்னிஃபிகண்ட் மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா சம்பரன் சத்தியாகிரகா, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ரோலட் ஆக்ட், சைமன் கமிஷன், இது மாதிரி நிறையா மூமெண்ட்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு. நிறையா பேர் நீங்கள் கேட்கலாம், இதை நாங்கள் டேரெக்டாக புக்லேருந்து படிச்சுட்டு போயிடலான்னு. இந்த ஒரு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா புக்கில் வந்து இன்ஃபர்மேஷன் நிறையா இடத்துல மாறி இருக்கும். நம்ம குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஆர்டர் வைஸாக நம்ம படிக்கிறதுக்கும் புக் வந்து ஈஸியாக இருக்காது. நீங்கள் தனியாக இதுக்கு மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். மற்ற ஸ்டோரிஸ், மற்ற எல்லாத்தையும் நீங்கள் புக்கில் படிக்கிறது எஃபெக்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கு வந்து மேப் வந்து பார்த்துக்கோங்க. மேப்பில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரீஜியனில் என்னென்ன திங்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னென்ன சிட்டி வந்து கவர் ஆகிருக்கு, இந்தியாவுக்குள்ளே என்னென்ன இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பிளேஸ்லாம் வந்து கவர் ஆகிருக்கு, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்லேயும் ஒரு கிங்ஸ் வந்து மாறி இருப்பாங்க. அந்த டைமில் வந்து என்னென்ன சிட்டி வந்து அவங்க அக்வயர் பண்ணாங்க, ரீஜியன் வந்து ரூல் பண்ணாங்க, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மேப்பை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் எடுக்க முடியாது, அப்சர்வ் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி கண்டிப்பாக யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரீஜன் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸ்லேயே அப்பியர் ஆகுதுன்னா மேபி அது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியோட லிங்க் பண்ணி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம மெயின்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு கொஷின் எழுதுகிறோன்னா இந்த ரீஜனை நம்ம ட்ரா பண்ணி வரைஞ்சி ஹைலைட் பண்ணி காமிச்சோன்னா நல்லாயிருக்கும், மார்க்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது என்சிஆர்டி புக்லேயும் சரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயும் இருக்கும். இதை மாதிரி பிக்சரை மேப்லாம் யூஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த இமேஜ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அகாடமியில் ப்ரிலிம்ஸ்க்காக ரிவைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்த புக்கு. எனக்கு தெரிஞ்ச நிறைய அகாடமியில் வந்து இந்த மாதிரி புக்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கூட என்சிஆர்டிலையோ இல்லைனா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்தையோ நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க.
ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். அஸ்வானா என்ன, ஹார்ஸ்னு மீனிங், யவனப்பிரியானா என்ன. ஸோ இது மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்து நீங்கள் நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிங்டம்ஸ், ரூலர்ஸ், கேபிட்டல்ஸ் இதெல்லாம் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஃபஸ்ட்லேருந்து இப்படி எழுதிட்டு வாங்க ஆர்டர் வைஸாக. நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த பீரியடில் என்னென்னா ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து விசிட் பண்ணாங்க அதையும் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர், இன்ஸ்கிரிப்ஷன், ரிவர் பேஸ்டு சைட்ஸு, கான்டெம்ப்ரவரிஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிவல் ஹிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி கிங்ஸ், கிங்டம்ஸ், கேபிட்டல், ஃபாரின் ட்ராவலர்ஸு, கான்டெம்ப்ரவரிஸ் யார் யாருன்னு எழுதி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்னா என்னென்னா என்னென்ன பேட்டில் நடந்தது, பொலிட்டிக்கல் கேம்பெயின் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர், லிட்ரேச்சர், அதே மாதிரி மிடில் ஹிஸ்ட்ரிக்கும் டேர்ம்ஸும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. போன தடவை சொன்னோன்னா அஸ்வா அதை மாதிரி. யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிப்ஸு, ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.